ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது தன்னுடைய பேத்திக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜானகி அம்மா அவர்கள் இருந்ததற்கு பிறகு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய பாட்டி தனக்காக எவ்வளவு செய்திருக்காங்க, இவ்வளவெல்லாம் தன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்காங்களா அப்படின்னு அவங்க அந்த விஷயத்தை பார்த்து தெரிந்து கொண்டதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா கதறி கதறி அழுது துடைச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பாட்டியான ஜானகி அம்மா பார்க்கும் பொழுது இறந்ததற்கு பிறகு தன்னுடைய பேத்திகளுக்கு இதெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு முன்கூட்டியே எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதிலும் ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருளையும் அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது குறித்தும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜானகி அம்மா அவர்கள் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 11ஆம் தேதி அவங்க காலமான விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே பார்க்கும் பொழுது அதிர்ச்சியை இந்திய திரையுலகத்தில் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அவங்க இறந்ததற்கு பிறகு அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஆச்சரியத்தையும் மற்றொரு புறம் வியப்பையும் ஏற்படுத்தி வருது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவருடைய கணவர் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கணவர் இல்லை அப்படின்னும் போது என்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிச்சிருக்க முடியாது அப்படின்னு அவங்க பல மேடைகளில் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜானகி அம்மாவுடைய எந்த பாடல்கள் பாடணும், எப்படி பாடல்கள் பாடணும், அதற்கான ஒப்பந்தங்கள் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராக்ட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஜானகி அம்மா அவர்களுடைய கணவர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய கணவர் இல்லை அப்படின்னும் போது என்னால் இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. அவருடைய மறைவுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய கணவர் இல்லாத கணவரே இல்லை அப்படின்னும் போது இந்த உலகமே அவங்களுக்கு ஒரு இருட்டறை மாதிரி மாறிடுச்சு அப்படின்னே சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய மகன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மகன் தாங்க, முரளி கிருஷ்ணா அப்படிங்கிற தன்னுடைய ஒரே மகன் மீது கணவனுக்கு பிறகு தன்னுடைய மகன் மீது ரொம்பவே உயிரியே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கணவர் இறந்ததற்கு பிறகு அவங்க பார்த்திங்க அந்த காலத்துலலாம் கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா பூக்குழி ஏறுறது அப்படின்னு சொல்லுவாங்க, உடன்கட்டை ஏறுறது சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளை புடவை அணிகிறது, பூ போட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் அது எல்லாத்தையும் பெண்கள் தவிர்த்துட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் இன்னும் அந்த விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் ஜானகி அம்மா முக்கியமான ஒரு நபராகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய கணவர் இறந்ததற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நெற்றியில் பெரிய அளவில் குங்குமம் போட்டு வைப்பாங்க. அதை அவங்க முற்றிலுமாக தவிர்த்துட்டாங்க. அதே மாதிரி வண்ண வண்ண மலர்கள், வாசனை நிறைந்த மலர்களை வைக்கிறதையும் அவங்க தவிர்த்துட்டாங்க. அதே மாதிரி வண்ண நிற ஆடைகள் அணிகிறதையும் தவிர்த்துட்டாங்க. தன்னுடைய கணவன் இறந்ததற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை நிற புடவை அணிவதையும் நெற்றியில் பார்த்திங்க அப்படின்னா விபூதி வைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தையும் அவங்க கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க அவங்களுக்கு அவங்க கட்டிய அந்த தாலி கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே பத்திரமா வச்சுருந்தாங்க. தன்னுடைய ஒரே மகனை நினச்சி அவங்க ரொம்பவே பெருமிதம் பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய மகனுக்கு இருக்கக்கூடிய 2 பேத்திகளுக்காகவும் நான் நிறைய சொத்து சேர்த்து வைத்திருக்கிறதாக அவங்க சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட தன்னுடைய பேத்திக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் 100 பவுன் நகையை சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திருமணத்திற்காக பார்த்திங்க அப்படின்னா தாலி நான் தான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய மகன்கிட்ட அடிக்கடி சொல்லியிருந்தாங்களாம். தற்போது பார்க்கும் பொழுது அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அவங்களுடைய பேத்திகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த 100 பவுன் நகை போய் சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை சேர்ந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க தாலியும் எடுத்து கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதை பார்த்து அவங்களுடைய
பேத்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க. எனக்கு வந்து நீங்கள் தான் திருமணத்தின் போது தாலி எடுத்து கொடுப்பேன், உங்கள் கையால் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்பவே கதறி அழுதுருந்தாங்க. பட் இருந்தாலும் தன்னுடைய பேத்திக்காக வந்து அவங்க சேர்த்து வைத்திருந்த 100 பவுன் நகையும் வந்து அவங்களுடைய பேத்திக்கு போய் சேர்ந்துருக்கிறது. இது நினச்சி அவங்க பேத்தி ரொம்பவே பார்த்திங்கன்னா மனமுடைந்து ரொம்பவே வந்து துயரத்தில் ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். அவங்க பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தென்னிந்திய திரையுலகத்தில் தனது காந்த குரலால் பல சதாப்தங்களாக வந்து ஆதிக்கம் செலுத்தி வந்த ஒரு ஜாம்பவான், இசை ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம் எஸ் ஜானகி அம்மாவை. அவங்க பார்த்திங்கன்னா 88வது வயதில் பார்க்கும் பொழுது வயது மூப்பு காரணமாகவும் உடல் நிலை சரியில்லாத காரணத்தினாலையும் வந்து அவங்க உயிரிழந்தாங்க. ஏன்னா அவங்க இறப்பதற்கு முன்பாக, அதாவது ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக 2026வது வருடம் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒரே மகனான முரளி கிருஷ்ணா திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு வந்து காலமாகியிருந்தாங்க. அதில் மீளா துயரத்தில் ஆழ்ந்த எஸ் ஜானகி அம்மா ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருந்தாங்க. தன்னுடைய மகன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்த ஜானகி அம்மா கிட்ட வந்து சுஜாதாவுடைய மகள் வந்து பாடல் காட்சிகளில் வரும் பொழுது சுஜாதா கிட்ட நிறைய விஷயங்களை வந்து அவங்க மனம் விட்டு பகிர்ந்து பேசியதாக கூறப்படுகிறது. அவங்க வந்து அவங்கக்கிட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மகனே இல்லாத இந்த உலகத்தில் நான் மட்டும் எதுக்கு இருக்கணும், என்னுடைய அனைத்து வித புகழும் சொத்தும் அவன் ஒருவனுக்கு மட்டுமே சேரும், அவனுக்காக இருக்கக்கூடிய அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மனம் உடைந்து வந்து பேசியிருக்கிறதாக வந்து சுஜாதா ஒரு பேட்டியிலேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஜானகி அம்மா இறப்பதற்கு முன்பாக ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக அவங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசின ஒரு விஷயம், கடைசியில் அவங்க அடுத்த 2வது நாளே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது கதறி கதறி அவங்களும் அழுதுருந்தாங்க. இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சோஷியல் மீடியாவில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். தற்போது பார்க்கும் பொழுது எஸ் ஜானகி அம்மா அவர்களினுடைய ஒட்டுமொத்த சொத்தும் பார்த்திங்க அப்படின்னா பேத்திகளுக்கும் சில ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வந்து போயிருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க வந்து ரொம்பவே வந்து பார்த்து சேர்த்து வச்சுருந்த நகைகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா முழுக்க தன்னுடைய பேத்திகளுக்கு மட்டுமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது அவங்களுக்கும் வந்து அந்த சொத்து மதிப்பும் சரி, தற்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த நகையும் சரி, அதுக்கு முன்பாக பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பணமாக வந்து 10 கோடி ரூபாயும் சரிங்க தன்னுடைய பேத்திகளுக்காக போய் சேர்ந்திருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க ஜாம்பவானாக ஒருபுறம் திரை உலகத்தில் வந்து பிரதிபலித்தாலும் பிரகாசித்திருந்தாலும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கருப்பு சூழல் தான் வந்து நிலவி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கணவன் இழந்து மகனும் இழந்து அவங்க வாடிய அந்த நிமிடம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயம் தற்போது வந்து இணையத்தில் ரொம்பவே வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய மெய்சிலிர்ப்பையும் வியக்கத்தக்க வகையிலையும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க.